தொடர்ந்து பல பதிவுகள்ல சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கு நம்ம தரக்கூடிய சிகிச்சைகள பத்தி பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவிலயும் சிறுநீரகம் பாதிப்பு இருந்தா மெயினா ஒரு சிம்ப்டம் நமக்கு தெரியும். முக்கியமான ஒரு அறிகுறி அத நம்ம அலட்சியம் செய்யாமல் இருக்கணும். அது என்னன்றத பார்ப்போம். நெறைய பேருக்கு நம்ம சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கிறோம். நெறைய மிராக்கிள்ஸ் நடக்குது. செகண்ட் மந்த் ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போதே நார்மலா கிட்னியோட ஃபங்ஷன் வந்து நார்மலா இருக்கிறத நம்ம நெறைய பேருக்கு பார்க்குறோம். எவ்ரி மந்த் அவங்க வந்து ரெகுலரா செக்கப்க்கு வரும்பொழுது 2, 3 மந்த்ஸ்லயே நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சு நெறைய பேர் கியூர் ஆகுறாங்க. ஸோ இறைவனோட அருளால நெறைய பேர் இன்னும் நீங்க எல்லாருமே நலம் பெறணும். நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும், புரோட்டீனூரியா இருந்ததுன்னா சிலருக்கு என்ன ஆகும், யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலாவே இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியா அத நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். அதற்கான உணவு முறைகளை எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா இது சரியாக ஆரம்பிச்சுரும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமாக அந்த சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். இதுக்கான ஒரு டயட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக மருத்துவர்கள் பரிந்துரைப்படி நீங்க எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க எந்த அளவுக்கு சால்ட் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுட் என்னென்ன சாப்பிடணும், எதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கு நம்ம தரக்கூடிய சிகிச்சைகள பத்தி பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவிலயும் சிறுநீரகம் பாதிப்பு இருந்தா மெயினா ஒரு சிம்ப்டம் நமக்கு தெரியும். முக்கியமான ஒரு அறிகுறி அத நம்ம அலட்சியம் செய்யாமல் இருக்கணும். அது என்னன்றத பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போ நெறைய பேருக்கு நம்ம சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கிறோம். நெறைய மிராக்கிள்ஸ் நடக்குது. செகண்ட் மந்த் ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போதே நார்மலா கிட்னியோட ஃபங்ஷன் வந்து நார்மலா இருக்கிறத நம்ம நெறைய பேருக்கு பார்க்குறோம். எவ்ரி மந்த் அவங்க வந்து ரெகுலரா செக்கப்க்கு வரும்பொழுது 2, 3 மந்த்ஸ்லயே நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சு நெறைய பேர் கியூர் ஆகுறாங்க. இறைவனோட அருளால நெறைய பேர் இன்னும் நீங்க எல்லாருமே நலம் பெறணும். நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த புரோட்டீனியூரியான்ற கண்டிஷன் இருக்குங்க. இதுதான் நெறைய பேர் இக்னோர் பண்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு புரோட்டீனியூரியா இருந்ததுன்னா, உடனடியாக சிறுநீரகம் எப்படி இருக்கு, கிட்னி ஃபங்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, நமக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் நம்ம பார்க்குறோம். சிறுநீரகத்தோட செயல்பாடு குறைஞ்சிருச்சுங்க. கிரேட் 2, கிரேட் 3, 4 வரைக்கும் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, புரோட்டீனியூரியா கண்டிஷன் நெறைய பேருக்கு இருக்கும். அந்த புரோட்டீனியூரியா கண்டிஷன் எப்போலேருந்துங்க இருக்குன்னா, ஒரு 2 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு இந்த புரோட்டீனியூரியா இருந்துச்சுன்னா, இமிடியேட்டா அதற்கான சிகிச்சைகள் எடுத்தோம்னா, இந்த அளவுக்கு கிட்னி டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிட்னியோட பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபங்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கணும். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டே நம்ம செக் பண்ணிக்கணும். புரோட்டீனியூரியா இருந்ததுன்னா, சிலருக்கு என்ன ஆகும், யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலாவே இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியா அத நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். அதற்கான உணவு முறைகளை எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா இது சரியாக ஆரம்பிச்சுரும். சரிங்க. இப்போ புரோட்டீனியூரியா இருந்ததுன்னா, உங்க யூரின்ல என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும்? காலையில எந்திரிச்சு யூரின் போறீங்க இல்லையா? அப்போ யூரின் போய் முடிச்ச உடனே, அதில வந்து ஃபோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நுரை இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த நுரை அப்படியே இருந்து, அதுக்கப்புறம் தாங்க டிஸப்பியர் ஆகுது. டாய்லெட்ட ஃப்ளஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த நுரை லைட்டா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இமிடியேட்டா நீங்க யூரின் டெஸ்ட் கண்டிப்பா பார்க்கணும். புரோட்டீனோ இல்ல ஆல்புமின் லீக்கேஜ் இருக்கான்றத டெஸ்ட் பண்ணிக்கணும். அத தாண்டி 24 ஹவர்ஸ் புரோட்டீன் டெஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா, கன்ஃபார்மா நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா, எவ்வளவு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். அதற்கு அடுத்ததாக யூரியா கிரியேட்டின் லெவலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உடனே நீங்க சிகிச்சைகள ஸ்டார்ட் பண்ணிடணும். உணவு முறையில கண்டிப்பா மாத்தணும். இல்லைங்க, நான் உணவு முறையெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது.
நான் வந்து உப்பு போட்டு நல்லா சாப்பிடுவேன், நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிடுவேன், அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 6 மாதத்தில் உங்கள் கிட்னி கண்டிப்பாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த 1 வருஷத்துக்குள்ள சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அதுக்கான சிகிச்சைகள் எடுங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இப்போ நான் சொல்ல வரேன். சரி, இதை தாண்டி வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கிட்னியில் ஏற்படுது? ஸோ ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ ரீனல் கால்குலை நிறைய பேருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதனாலையும் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த ரீனல் கால்குலை இருந்தால் இதை சிகிச்சை எடுக்கலாமா வேணாமா, இல்லை சர்ஜரி இல்லாமல் சித்தால நம்ம வந்து க்யூர் பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதற்கு மருந்துகள் மூலம் சரி செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் என்னன்னா, நம்ம வந்து இப்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ரீனல் கால்குலை இருக்குது, மெடிசன் எடுத்தோம்னா எத்தனை நாளில் தெரியும்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய கிட்னி எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனில் இருக்குது, என்ன கிரேடில் இருக்கீங்க. ஸோ கிட்னியில் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய சைஸ், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இது எல்லாமே பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ இதுக்கான ஒரு டயட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர்கள் பரிந்துரைப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த அளவுக்கு சால்ட் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுட்டு என்னென்ன சாப்பிடணும், எதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், அதை கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கும்போதோ நமக்கு வந்து நார்மலாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போதோ மூச்சு வாங்குற மாதிரி இருக்குங்க, உடல்லே வந்து எனக்கு சத்தே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ உடல் வந்து சத்து இல்லை அப்படின்னு சொன்னால், ஸோ எந்த மாதிரியான நம்ம ஒர்க் பண்ணாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, மூச்சு வாங்குறது, சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, முகமே காலைல தூங்கி எழுந்தோடனே நீங்கள் கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பர் ஐலிட்ஸ் மேல் இமை வீங்கி இருக்கிற மாதிரியோ முகம் வீக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதத்துக்கு மேலே வீக்கம் தெரியும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா கட்டாயம் சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு இந்த ரீனல் ஃபெயிலியர் இருக்கும்போது அசைட்டிஸ் கண்டிஷன் இருக்கும், வயிறு வந்து தண்ணி சேர்ந்த மாதிரி பெருசாக இருக்கிறதோ, இல்லை லிவரில் ப்ராப்ளம் இருக்கிறதோ, இல்லை லங்ஸில் வந்து பல்மனரி எடிமா அப்படின்ற கண்டிஷனும் இருக்கும். ஸோ இதை எல்லாமே நம்ம சரி செய்தால் மட்டும்தான் உடனடியான ஒரு சிகிச்சைகள் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுக்கு பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் மெயின் மெடிசன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதற்கான ஒரு ஸ்பெஷல் டயட் சார்ட்டும் நம்ம கொடுத்துரும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றதும் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குறோம். இதனோட மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 to 4 வகையான கஷாய மருந்துகளும் அதற்கேற்ற மாதிரியான குரு மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஸ்பெஷலாக அந்த கஷாய வகை மருந்துகள் ஸோ கொஞ்சம் இடைவேளை விட்டு நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு நல்லாவே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நார்மலாக நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு முக்கியமாக கிட்னியோட சேர்த்து லிவர், லங்ஸ், ஹார்ட், ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரியும் சிகிச்சைகளை எடுத்துக்கணும். இதில் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உணவு முறைகள். ஸோ உணவு முறையை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கிட்னி ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவுட் சைட் ஃபுட் கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஸோ அதிகமாக சால்ட் கண்டென்ட் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்காதீங்க. முக்கியமாக உணவு முறையில் இந்த ரெடிமேட் மசாலா ஐட்டம்ஸ் வருது இல்லைங்களா, இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம வந்து குக் பண்ணி இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்போதைக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக தெரியலாம். பட் இதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வருது. ஸோ 17 வயது 18 வயது அதுக்கும் குறைவான வயது இருக்கிற நிறைய பேர்கள் சிறுநீரக பாதிப்பு இருக்குது. அதற்கான சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதற்கான ஒரு சிகிச்சை, சிறந்த சிகிச்சை அப்படின்னா சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்லையும் ஸ்பெஷலாக கிட்னி ப்ராப்ளம்க்கு பல வருஷமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி டயட்டும் மெடிசன்ஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ எந்த ஒரு நோய் நிலையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லே ஆரம்பத்திலே நம்ம அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ சிறுநீரகம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நன்றி.